Hi students, happy Pongal, advanced happy Pongal to all of you நான் சொல்லலாம். பட் ஒரு சில பேருக்கு அதில் வேதனை இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லாருக்கும் 5 பொருள் கிடைக்கிறப்ப ஒரு சில பேருக்கெல்லாம் வழங்கிறதில்ல. வடவள்ளி ஏரியாலெல்லாம் ஒரு சில ரேஷன் கடைகளில் என்னுடைய சொந்தக்காரங்க 2 பேர் இருக்காங்க. எங்கள் 2 சொந்தக்காரங்க அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி 5 பொருள் எனக்கு கிடச்சிருக்கு, உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்குறப்ப அவங்களுக்கு வேட்டியும் சாரியும் கிடைக்கல. அந்த பர்டிகுலர் 2 சொந்தக்காரங்கள் வாங்கக்கூடிய ரேஷன் கடைகள் எந்த இடத்துல அப்படிங்கிறது வடவள்ளியில் 2 ரேஷன் கடை. ஏன் அந்த பொருள் அதாவது புடவை வேஷ்டிங்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனாலும் எல்லாருக்கும் கிடைக்கிறப்ப நமக்கு கிடைக்கலங்கிறது அந்த பொது உடைமை வீணாகுதில்ல. ஒரு 10 பைசா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு, நமக்கு ஒரு 10 பைசா கொடுக்கலனாலும் நம்ம உரிமை நம்ம விடக்கூடாதுல்ல. ரொம்ப வேதனைப்படுறாங்க இல்லையா? விஜிலண்ட்டாக இருங்க. ரேஷன் ஆஃபீஸர் யாரோ அவங்க விஜிலண்ட்டாக இருந்து கொடுக்க வேண்டியவங்களுக்கு மரியாதையை கொடுக்கணுங்கிறத வலியுறுத்துங்க. 5 பொருள் டிக் அடித்து சைனை வாங்கிட்டு அப்புறம் 5 பொருளும் வாங்கியாச்சு நாங்கள் அப்படின்னு டிக் அடிச்சுட்டு சைன், இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். ஏன்னா இவங்க ஆட்டையை போடுறாங்களா என்னென்னு தெரியல இந்த கடையில் என்னென்னு. அடுத்தவங்க சந்தோஷத்தை பறித்து இவங்க என்ன சந்தோஷத்தை கண்டாங்க? ப்ளீஸ், இந்த அநியாயம் நடக்கக்கூடாது. கொஞ்சம் செக் பண்ணுங்கள். நாளைக்கு சாயந்தரம் கொடுக்காதவங்க யாருன்னு லிஸ்ட்டு பார்த்து கொடுத்தாகணும். தேங்க்யூ.